போய் ஐயர்கிட்ட சொல்லி அப்பா அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் மாமா. சரிம்மா, நானே கோயிலுக்கு போய் நீ சொன்ன மாதிரி சிவகாமி பேருக்கும் பார்த்திபன் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுறேன். சரியா? சரிங்க மாமா. சரிம்மா, உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, இப்ப நீ சாப்பிடலாம்ல? நான் எதுக்கு இருக்கேன்? இவ்வளவு பசிய வச்சுக்கிட்டு சாப்பாடு வேண்டான்னு வந்து படுத்துப்பியா? இத பாரு துளசி, என்ன பிரச்சனை வந்தாலும் அது சாப்பாடு மேல காட்டக்கூடாது. சரியா? துளசி, பாத்துமா, பாத்து பாத்து. இரு, இந்தா தண்ணி குடி. மாமா, சிவகாமி தான் நினைக்கிறா. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. பாசம் வைக்கிறதுல சிவகாமிக்கு ஈடா யாருமே இல்ல. என் தங்கச்சிக்கு எல்லாரோட மனசும் தெரியும். இந்தா சாப்பிடு. சரிம்மா, இனிமே பைரவி ஏதாவது சொன்னான்னா உடனே இப்படி சாப்பிடாம படுத்துக்க கூடாது. என்கிட்ட சொல்லு. ஏன்னா விஸ்வா மட்டும் எனக்கு புள்ள இல்ல, நீயும் தான். இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்தாலும் எனக்கு நீ மக மாதிரி தான். அப்படிதான் நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்தம்மா. போதும் மாமா, ப்ளீஸ். எந்த கவலையும் படாம நிம்மதியா தூங்கு. குட் நைட். குட் நைட். சொல்லு துளசி. மாமா, கோயிலுக்கு போயிட்டீங்களா? அங்கதான் இருக்கேன். இதோ இப்ப அர்ச்சனை பண்ணிடுறேன். மாமா, நீங்க போன ஐயர்கிட்ட கொடுங்களேன், நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். சரிம்மா துளசி, நீ அவர்கிட்ட சொல்லிடு. வாங்கோ சாமி. யார் பேருக்கு அர்ச்சனை? இத கொடுக்குறேன். சொல்லுங்க. லைன்ல துளசி இருக்கா? அவ சொல்ற பேருக்கு அர்ச்சனை பண்ண முடியுமா? ஸ்கைப்ல கல்யாணமே பண்ணி வச்சிருக்கேன். போன்ல அர்ச்சனை பண்ண மாட்டேனா? கொடுங்க. இந்தாங்க. ஹலோ, சொல்லுமா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? அப்பா அம்மாவோட சேர்த்து என் பேருக்கும் அர்ச்சனை பண்ணணும் சாமி. சரிம்மா, பேரு, ராசி, நட்சத்திரம்லாம் சொல்லுங்க. சிவகாமி, சிம்ம ராசி, மகா நட்சத்திரம். சிவகாமி, சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சரிம்மா, அடுத்து? அடுத்து பார்த்திபன், துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். பார்த்திபன், துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். அப்புறமா? துளசி,
ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம். துளசி ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். சரிம்மா. அவ்வளவுதான் சாமி. இந்த 3 பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணா போதும். சரிம்மா, 3 பேருக்கும் சேர்த்து நான் பண்ணிடுறேன். இந்தாங்கோ. சரிம்மா, அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டு நான் அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க மாமா. சாமி ஒரு நிமிஷம். சொல்லுங்க, வேற யாராவது பேர் விட்டு போச்சா? அதெல்லாம் இல்ல சாமி. சிவகாமி, பார்த்திபன், துளசிக்கு பதிலா விஸ்வா, இந்த 3 பேருக்கும் சேர்ந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிடுங்க. விஸ்வாவா? போன்ல அந்த பொண்ணு துளசின்னு தானே சொல்லித்து, நீங்க விஸ்வான்னு பையன் பேர் சொல்றேன். நான் சொல்றபடி செய்யுங்க சாமி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு அது தெரியாது. என்ன காரணம்? அது சொல்ல முடியாத காரணம் சாமி. ப்ளீஸ். சரி, விஸ்வாவோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விஸ்வா மிதுன ராசி மிருகசீரிஷம். மிருகசீர நட்சத்திரே மிதுன ராசி தஸ்ய விஸ்வா நாமதேஸ்யாஹ ஸ்ரீமத்தைரிய வீர்ய விஜய ஆயுர் ஆரோக்ய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சித்த மனோவாஞ்சித பல அவாப்தியர்த்தம் சர்வாபீஷ்டபலதா சித்தியர்த்தம் ஸ்ரீமதே சுப்ரமண்ய சுவாமினஹ அஷ்டோத்தரநாமார்ச்சனம் கரிஷ்யாமஹ. கடவுளே, என் தங்கச்சி சிவகாமி நல்லா இருக்கணும். அவளோட சேர்ந்து பார்த்திபனுக்கும் யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க பெத்த புள்ள விஸ்வா நல்லபடியா இருக்கணும். பைரவி கொடுத்த சாபமும் பலிக்காம இருக்கணும். எங்க குடும்பத்துல இருக்கிற மனஸ்தாபம் எல்லாம் நீங்கி மறுபடியும் நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். பைரவியோட மனசு சீக்கிரமே மாறணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். சொன்ன மாதிரி சிவகாமி, பார்த்திபன், விஸ்வா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டேன். சர்வாபிஷ்ட பலதா சித்திரஸ்து சமஸ்த சன்மங்களானி சித்திரஸ்து. இதுல இருக்கிற பழத்தை போகும்போது யாருக்காவது தானமா கொடுத்துட்டு போங்கோ. உங்க மனசுல ஏதாவது சஞ்சலம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்தாங்கோ, க்ஷேமமா இருங்கோ. சரிங்க சாமி, ஒரு நிமிஷம். ரொம்ப நல்லது, சந்தோஷம். போயிட்டு வாங்கோ. ஏய் ஸ்வேதா, சொல்லுடி. துளசி, எங்கடி இருக்க? விஸ்வா வீட்லயா? ஆமா. சரி, எதுக்கு கால் பண்ண? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாண்டி, முக்கியமான விஷயம்தான். என்னடி? நான் கோவில்ல உங்க மாமா கமிஷனர் சார பார்த்தேன்டி. அத சொல்லதான் கால் பண்ணியா? ஆமாண்டி, அவர் ஐயர்கிட்ட உங்க அம்மா அப்பா பேரோட விஸ்வா பேரையும் சேர்த்து அர்ச்சனை பண்ண சொன்னாரு. விஸ்வா இல்லடி, என் பேரு துளசின்னு சொல்லிருப்பாரு. இல்லடி, விஸ்வான்னு தான் சொன்னாரு. லிஸ்ட்ல உன் பேரே உன் மாமா சொல்லவே இல்லடி. ஐயரு உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணவே இல்ல, விஸ்வா பேருக்கு தான் பண்ணாரு. விஸ்வாவா? ஆமா. சிவகாமி பார்த்திபனோட சேர்த்து என் பேருக்கு தானே நான் அர்ச்சனை பண்ண சொன்னேன். அப்படியா? ஆமா. ஆனா மாமா ஏன் என் பேரை விட்டு விஸ்வா பேரை சொன்னாருன்னு எனக்கு தெரியலையே. ஆண் வாரிசு இல்லாம பொண்ணு பெத்தவங்களுக்கு வரப்போற மருமகன் தான் மகன்னு சொல்லுவாங்க.
ஒருவேளை அந்த அர்த்தத்துல கூட உங்க அம்மா அப்பா பேரோட சேர்த்து விஸ்வா பேருக்கும் அர்ச்சனை பண்ணிருக்கலாம்ல. அப்படின்னா அப்ப இதுக்கு என் பேரை கட் பண்ணணும்? ஆமால, உன் பேர் எதுக்கு கட் பண்ணணும்? என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு மகளுக்கு அப்புறம் தானே மருமகன். அதை தாண்டி நானுமே யோசிச்சுட்டு இருக்கேன். துளசி, நான் அம்மா கூட கோயிலுக்கு அங்க பிரதேசனம் பண்றதுக்காக வந்தேன். அம்மா அங்க பிரதேசனம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படியே கோயிலை சுத்தி பார்க்கும் போது உங்க மாமாவை பார்த்தேன். அதான் உனக்கு கால் பண்ணேன். அம்மா இப்ப அங்க பிரதேசனம் முடிச்சிட்டாங்க போல இருக்குடி. போன் பண்றாங்க. சரிடி, நீ போய் அம்மாவை பாரு. ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணு. சரிடி. சொல்லுமா, முடிச்சிட்டியா? நான் இங்கதாம்மா இருக்கேன். அதோ வரேன். கோவில்ல உங்க மாமா கமிஷனர் சார பாத்தண்டி. அவர் ஐயர்கிட்ட உங்க அம்மா அப்பா பேரோட விஸ்வா பேரையும் சேர்த்து அர்ச்சனை பண்ண சொன்னாரு. மாமா எதுக்கு விஸ்வா பேர்ல அர்ச்சனை பண்ணணும்? இதுல இருக்கிற பழத்தை போகும்போது யாருக்காவது தானமா கொடுத்துட்டு போங்க. உங்க மனசுல ஏதாவது சஞ்சலம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்தாங்க. சாமி, இந்தாங்க சாமி. ஏன் சாமி சிரிக்கிறீங்க? பெத்த மகளை மத்தவங்க முன்னாடி சொல்ல முடியாம தவிக்கிறியா? சாமி, உங்களுக்கு எப்படி? அனைத்தும் யாம் அறிவோம். ஆமா சாமி. அத நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். எப்படி சாமி கவலைப்படாம இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் துளசி ஏன் மக தானே. அத வெளியே சொல்ல முடியாத சோகம் உள்ளுக்குள்ள இருக்கதானே செய்யும். உனக்குதான் எம்பெருமான் இப்போதைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்காரே, அத நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்கு நீ கவலைப்படணும் தான் கேக்குறேன். எதை சொல்றீங்க சாமி? நின்னு போன நிச்சயதார்த்தத்தை சொன்னேன். அத நீ சந்தோஷமா தானே பாக்குற? சந்தோஷம்தான் சாமி. அப்புறம் என்ன? இல்ல சாமி, என் மக என் வீட்டுக்கு மருமகளா கூட வர முடியாத சூழ்நிலையில இருக்கா. எல்லாம் சிவன் செயல். அதோட பெத்த மகனு கூட தெரியாம என் மனைவி அவ பெத்த பொண்ணு துளசிய காரணமே இல்லாம வெறுக்கிறாளே சாமி. உன்னோட தங்கையும் ஒரு காரணம் இல்லையா? என் தங்கச்சிக்காக தான் வெறுக்கிறா, அது எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் பையனோட விருப்பத்துக்கு தடங்களா இருக்கலாமா சாமி? பையனோட சந்தோஷத்துக்காகவாது எல்லாத்தையுமே மறந்து என் பொண்ணு துளசிய மருமகளா அவ ஏத்துக்கலாம்ல. அப்படி ஏத்துக்கிட்டா பிறந்ததுல இருந்தே பெத்த புள்ளைய பாத்துக்கிற குடுப்பின இல்லாத எங்களுக்கு கடைசி வரைக்கும் பாத்துக்கிற பாக்கியமாவது கிடைக்கும்ல சாமி. சாமி, இதுக்கு ஏதாவது வழி பிறக்குமா சாமி?
உன்னோட இந்த கேள்விக்கும் ஒரு விடை இருக்கு. சாமி, என்னது? இத உன் மககிட்ட கொடுத்து அவ கையால பூஜை ரூம்ல வச்சு நாளையில இருந்து விளக்கேத்த சொல்லு. சாமி, அப்படி விளக்கேத்துனா என் கவலைக்கெல்லாம் வழி பிறக்குமா? கண்டிப்பா வழி பிறக்கும். உன் மனைவியோட மனசும் மாறும். அது போதும் சாமி, அது போதும். என் மனைவியோட மனசு மாறினாலே எல்லாமே மாறிடும். போ, நல்லதே நடக்கும். அப்ப நான் வரேன் சாமி. எல்லாம் சிவன் செயல். பெருமாள் சொல்லுங்க சார். R4 ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ணியிருந்தாரு. ஏதோ கேஸ் விஷயமா பார்க்க 10 மணிக்கு வர சொல்லியிருந்தீங்களா? ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்களா, வரலாமான்னு கேட்க சொன்னார் சார். இல்ல இல்ல, இப்ப வேண்டாம். இப்ப நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். அவரை லஞ்சுக்கு அப்புறம் வர சொல்லுங்க. ஓகே சார். சரி.